ஐயோ காசை கடியாக்குறாங்களே, பாவிகளா பாவிகளா பாவிகளா. பட்டாசு வெடிக்கிறத பாக்கணும்னு சொன்னாக்கா பக்கத்து வீட்டுல போய் பாத்துக்கலாம்டா. அவங்க துட்டு கரியாகட்டும், அதை பத்தி பரவாயில்ல. அடே டாக்டர் பையா, அடே சின்ன வயசுலயே காசை கரியாக்க கத்து கொடுக்குறேடா, உடுங்கடா. தாத்தா சுட்டுடுவேன். நீ சுட்டு நான் கரியாயிடுவேனா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏண்டா உனக்கு வெடினா பயந்துட்டா? ஆமா செயல அதுக்கே நான் பயப்படுறேன். நான் கூட அப்படித்தான். மிஸ்டர் சந்திரன், ஆபரேஷன் பண்ணி வேற கண்களை பொருத்தினா பார்வை கிடைக்கும்படி செய்யலாம். அப்போ ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா டாக்டர்? கண் கிடைக்கணுமே. தற்சமயம் ஐ பேங்க்ல ஐ ஸ்டாக்ல இல்ல. யாராவது கண் தானம் பண்ணாங்கன்னா ஆபரேஷன் பண்ணலாம். கண் கிடைச்சோன்னா நானே உங்களுக்கு போன் பண்றேன். பார்த்து வரக்கூடாது. வேணும்னு விழுந்தேன் தாத்தா. வேணும்னு விழுந்தியா? ஆமா தாத்தா, மீனாக்கா நடக்கிறாப்ல நடந்து பார்த்தேன், முடியல, விழுந்துட்டேன். பாவம் மீனாக்கா, எத்தனை தடவை விழுந்திருக்கோம். பாத்தீங்களா மாமா, குழந்தைங்கன்னா மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டாலும் இவன் என்னடானா மத்தவங்க வேதனையை நினைச்சு அழறான். அதுதாம்மா என் பேரன். ஏமா உங்களுக்கு வேற டாக்டரே கிடைக்கலையா? உலகத்துல எத்தனையோ நல்ல டாக்டர் இருக்காங்க, என் கழுத்து ஏன் இருக்கிறீங்க? சார் தப்பா நினைக்காதீங்க, இப்ப நாங்க வந்திருக்கிறது ஒரு நல்ல காரியத்துக்காக. வரதட்சணை எதுவும் வாங்காம, ஜாதியை பத்தி கவலைப்படாம ஒரு ஏழை குருட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போற லட்சிய புருஷனை பாராட்டுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். இந்த காலத்துல அப்படி ஒரு மாங்காமடையா இருக்கானே? ஏய், சம்பளத்தையும் வாங்கிட்டு துரோகம் பண்ணுவிய? ஆமாங்க, நான் மாங்காமடையன் தான். உங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இல்ல சார், நீங்க தான் அந்த லட்சிய புருஷன். உங்களுக்கு தான் செலவச்சு பாராட்டு விழா நடத்த போறோம். கிழிஞ்சது போ. இப்ப சிலை வைக்கிறேன்பீங்க, அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு மாடலா வந்து நில்லுடாம்பீங்க, கோட்டை காலத்தை சொல்லுவீங்க, சட்டை காலத்தை சொல்லுவீங்க. எதுக்குடான்னு கேட்டா வேட்டியோட தான் சிலைம்பீங்க. இதுக்கெல்லாம் நான் நின்னு என் பொழப்பு போயிடுமா? எங்க அப்பா கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான் இருப்பாரு. அவரை வச்சு சிலையை பண்ணிக்கங்களேன். சார், நீங்க மாடலா வந்து உட்கார்ந்தா தானே சிலை அழகா வரும். இல்லன்னா பிள்ளையார் பிடிக்க குரங்க முடிஞ்சிடும். நீங்க சிரிச்சாலும் சரி, கலாட்டா பண்ணாலும் சரி, இட்ஸ் நாட் பாசிபிள். என்னால வர முடியாது. ப்ளீஸ். சரிடி, சார் வரமாட்டேங்கிறாரு. இவர் இல்லாம சிலை செய்ய முடியுமான்னு மீனாவை கேட்போம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ, யாரு சிலை பண்றாங்கன்னு சொன்னீங்க? மீனா. அது கண்ணு ரெண்டும் தெரியாதுல்ல, பாவம். அவங்க எப்படி என்ன பார்க்காம எப்படி சிலை பண்ண முடியும்? நான் வரேன். என்னுடைய வேலைகள் நிறைய இருந்தாலும் எப்படியாவது நடுவில் கஷ்டப்பட்டு வரேன். ஏன்னா இது சோசியல் காஸ் பாருங்க. சமூக சேவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ப்ராப்ளம், நர்சிங் ஹோம பாதியில விட்டுட்டு வர முடியாது. சோ நர்சிங் ஹோம்ல இருக்கிற ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி ஒரு 8 மணிக்கு மேல வரேன். சீக்கிரமா சிலையை முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்றேன். பாத்தியாடி, மீனா பேரை சொன்ன உடனே சார் பல்ட்டி அடிச்சுட்டாரு. யாருங்க இந்த மீனா? உங்களுக்கு ரொம்ப தேவை. ராத்திரி 8 மணிக்கு வரோம். வாடி. வாங்க டாக்டர் சார். பாத்தீங்களா, எல்லாம் ரெடியா இருக்கு. வணக்கம் சார். உட்கார்றது. மீனா, சார் வந்தாச்சு, வேலையை ஆரம்பிக்கிறது. மீனா, அறியாத முகத்தை வச்சே அற்புதமா சிலை செய்வ. இப்ப சொந்த முகமே எதிரில இருக்கு, கேட்கவா வேணும்? ஏண்டி ரதி, டாக்டர் சார் முகத்துல களிமண்ண அப்பி மோல்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தானே சிலை செய்வாங்க. அதுக்கு வேற யாராவது கத்துக்குட்டி பாருடி. எங்க மீனா டாக்டர் முகத்துல ஒரு தடவை கை வச்சுட்டாள்னா அப்படியே உரிச்சு எடுத்துட மாட்டா. எப்படி எப்படி உரிச்சு உப்பு தடவி பதப்படுத்தி இது என்ன செருப்பா தைக்கிறாங்க, சிலை பண்றாங்க. அப்புறம் நான் சொல்லேன்னு சொல்லாதீங்க. புரியுது புரியுது. நாம இங்க இருந்தா வேலையே போடாது. அதோட இது தனியா வளர வேண்டிய கலை.
வாங்கடி போலாம். கூட்டிகிட்டு வரும்போது துணையா இருந்துச்சு, இப்ப தொல்லையா இருக்கு. மீனா, ஆரம்பிக்கலாமா? பப்பாளி போல முகம், மாம்பழக்கண்ணம், நாவல் பழம் மாதிரி கண்ணு, மாதுளை சிதறின மாதிரி ஒரு சிரிப்பு. என்ன டாக்டர் சார், உங்க முகத்தை நீங்களே ரசிக்கிறீங்க? ஐயோ, இத்தனை நேரம் நான் வர்ணிச்சது உன் முகத்தை. ஏன் உன் முகத்தை நீ கண்ணாடியில பார்த்து என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, எனக்கு கண்ணு இல்லைன்னா என்ன, என் கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கீங்களே. நெத்தி அதே மாதிரி இருக்கா? இருக்கு. அச்சோ, முகத்துல கொஞ்சம் மண்ணை அடிச்சு போல் இருக்கே. கொஞ்சம் மண்ணா? என் மூஞ்சில இருக்கிற மண் எடுத்து இன்னொரு முழு உருவமே பண்ணலாம். சரி, கலை வளரட்டுமேன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, டாக்டர் சாரா? எப்படி கண்டுபிடிச்ச? ஏற்கனவே உங்க காலடி ஓசை என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. குட், நல்லா இருக்கு. ஆனா இந்த கலர் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கலரா? அது எனக்கு புரியாத பரம ரகசியம். ஏதோ கைக்கு கிடைச்ச கலரா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஜனங்களும் என் மேல பரிதாபப்பட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அதுக்கு சொல்ல, இந்த ஷர்ட்டையாவது கொஞ்சம் நல்ல வெள்ளை கலர்ல அடிச்சிருந்தா இன்னும் எடுப்பா இருந்திருக்கும். வெள்ளையா? எங்க வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளை பால் தெரியுமா? சாப்பிட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். பால் நிறம் எப்படி இருக்குங்க? பால் நிறம் வெள்ளை. ஓ, பால் கொக்கோட இறகு மாதிரி இருக்கும். கொக்கை? எங்க கொக்கு எப்படி இருக்கும்? கொக்கு எப்படி இருக்கும்? இது பறக்கும், மீன் பிடிக்கும். இந்த மூக்கு நீளமா அது மாதிரி இப்படி இருக்கும். எப்படி? ஓ, வெள்ளைன்னா இப்படிதான் இருக்குமா? அப்போ வளைஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் பேரு வெள்ளை இல்லையா? கெட்டுது போ. மீனா, கேள்விகள்லாம் பதில் சொன்னா முடிஞ்சிடும். ஆனா என்னோட ஒவ்வொரு பதிலும் உனக்கு கேள்வியாவே இருக்கு. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. வேற ஏதாவது கேளு, என்னால பதில் சொல்ல முடியுதா பாக்குறேன். சீக்கிரமா படிச்சுட்டு கொடுக்கணும். ஊட்டி மலை சரிவு, அதனால் பல லட்சங்கள் நஷ்டம். காலையில நஷ்ட கணக்கு தானே படிக்கணும். இந்தாங்க காஃபி. கொண்டா. என்ன கருப்பா இருக்கு? ஐயோ, ஈ விழுந்திருக்குங்க. அறிவு கெட்டவளே, காஃபியில ஈ விழாம எருமமடா விழும். கொண்டாங்க, ஊத்திட்டு வேற காஃபி கொண்டு வரேன். அதுல எவ்வளவு நஷ்டம் தெரியுமா உனக்கு? 100 மில்லி பால், 25 பைசா சக்கரை, 15 பைசா காபி தூள், அடுப்பரிப்பு, என்ன இதெல்லாம் கணக்கு போட்டு பாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு தான் வரப்போகுது. கொண்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா கல்லு இறக்கிறப்ப கரப்பாம்பூச்சி, பல்லி, தேளி எல்லாம் விழுது. அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டு உயிரோட இருக்கிறாங்களே எப்படி, அதே மாதிரி இதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடணும். அங்கிள். வாமா வா. குட் மார்னிங் அங்கிள்.
வெரி வெரி குட் மார்னிங். காஃபி சாப்பிடுறீங்களா? என்னத்த காபி? ஈ விழுந்ததோ எறும்பு விழுந்ததோ உனக்கு பிடிக்காது. போய் உட்கார். என்னம்மா நீ இப்படியே இருக்க? நாங்க 2 பேரும் அந்த காலத்துல உண்மையா போட்டு ஏண்டி அமுக்குற? அவ இந்த ஜன்னல்ல நிப்பா, நான் இந்த ஜன்னல்ல நிப்பேன். அப்படி கையாட்டினாலாம் ஒரே தவு. அன்னைக்கு விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. நம்ம காதல் சிரிப்பா சிரிக்குது. ஆமா, ஏதாவது அவ ஏர் எடுத்து பார்த்தானா? ஏறிட்டு பார்த்தாச்சு. ஏர் எடுத்து பார்த்தாச்சாம். அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்க வேண்டியதுதான். அதையும் கேட்டாச்சு. அதையும் கேட்டாச்சாம். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? எனக்கு தெரியாதே. தெரிஞ்சா பூந்துகிந்து பார்த்திருப்பனே. இது நமக்கு லாபகரமான விஷயமாச்சே. உங்ககிட்ட சொல்றதை விட ஊரை கூட்டி சொல்லணும்னு ஆசை. எங்க புதுமை பெண்கள் சங்கத்துல ஒரு விழா கொண்டாட போறோம். அந்த விழாவுல உங்க மகனோட கல்யாண விஷயத்தையும் சொல்ல போறோம். அடேங்கப்பப்பா, எவனுக்கோ நடக்கிற விழாவுல என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதுல ஒரு சின்ன சிக்கனமும் கலந்திருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அங்கிள், என்ன என்ன? அந்த விழாவுல ஒரு லட்சியவாதியினுடைய சிலையை திறக்க போறோம். அந்த சிலையை நீங்க தான் திறக்க போறீங்க. நல்லா சொன்னேம்மா. லட்சியவாதி சிலையை திறக்கிறதுக்கு இவரை விட்டா வேற யார் கிடைப்பாங்க? அப்படி ஏத்து புருஷனே. இத பாருங்க, என்ன விழாவுக்கு கூப்பிட்டுட்டு எக்கச்சக்கமா நீங்க ஏதாவது செலவு பண்ணீங்க, எனக்கு பிடிக்காது. சிக்கனம் தான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். ஒரு இங்கிலீஷ்காரா பார்த்து அனுப்புங்க. நம்ம டிரைவருக்கு பேட்டா கொடுத்துருங்க. மேடையில ஒரு 4 மாலை, இடையில ஒரு சோடா. அது என்ன கோலியா இருக்கலாமா கார்க்கா? சாலிச்சுக்கிறா. அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வாங்கி வைங்களேன். என்னத்த செலவாயிட போகுது? சிக்கனமா தானே இருக்கும். அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிடுறோம். நீங்க திறக்க போறது ஒரு பணக்கார பிள்ளையினுடைய சிலை. வரதட்சணை எதுவும் எதிர்பார்க்காம ஒரு பரம ஏழை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுவும் அந்த பொண்ணுக்கு பார்வை கிடையாது. ஐயையோ, வரதட்சணையை எதிர்பார்க்கல. அதுவும் குருட்டு பொண்ணு. முட்டா பைய பெத்த மவனா இருப்பான் போல இருக்கே. இவெல்லாம் உருப்படுவாங்க. இப்படிதான் மேடையில பேச போறீங்களா? மேடை வேற, வாழ்க்கை வேற. மைக்க புடிச்ச உடனே அதுல ஒயர் கனெக்ஷன் இருக்குதோ இல்லையோ, மாப்பிளைய பத்தி விளாசுன்னு விளாசிடுவேன். ஏமா எதுக்கும் ஒரு 10-50 ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து நான் பேச ஆரம்பிச்ச உடனே கலகலகலகலன்னு கை தட்ட சொல்லுங்க. அப்பதான் அவருக்கு உற்சாகமா இருக்கும். அப்படி ஏத்து புருஷனே. நீங்க நிறுத்துற இடத்துல எல்லாம் கை தட்ட சொல்றேன். அப்படியே நம்ம பையன் நிச்சயதாம்பரத்தை மறந்துடாதமா. அந்த விழாவுல அதானே முக்கியம். வாங்கடி, நான் போயிட்டு வரேன். இருமா, காஃபி சாப்பிட்டு போலாம். அதெல்லாம் ஈ விழுந்து போச்சே. நீங்க புறப்படுங்க. ஈ விழாத அன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் காப்பி தரேன். இப்போ கூட்டத்துல எப்படி பேசுறதுன்னு ஒரு ஒத்திகை பார்க்கணும். நீ நிக்கிற. இப்போ ஒத்திகை பார்க்கிறேன். அப்பா அம்மா அவர்களே, மைக் அவர்களே, சிலை அவர்களே. இருங்க, கல்லு பொறுக்கிட்டு வரேன். எதுக்கு? அரிசியில கல்லு பொறுக்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். ஒத்திகையிலேயே கல்லு விழுதுன்னா திக்குன்னு ஆகி போச்சு எனக்கு. அம்மா அப்பா அவர்களே, நான் பெத்த பிள்ளைகளே, சீ நீங்க பெத்த பிள்ளைகளே, ஆஹா நிச்சயமா கல்லுதான், ஸ்டோன். பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த புதுமை பெண்கள் சங்கம் நடத்துகிற வரதட்சணை ஒழிப்பு விழாவுக்கு திரு காத்தவராயன் அவர்கள் தலைமை தாங்க இசைந்தது மிகவும் பொருத்தம். இது பற்றி மகாகணம் பொருந்திய உயர் திரு பொன்னம்பலம் அவர்கள் ஆமோதித்து பேசுவார்கள். தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்க மிக பொருத்தமானவர் காத்தவராயன் என்று உங்கள் பெண்கள் சங்க தலைவி ரதிதேவி அவர்கள் கூறினார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், அடித்து சொல்லுகிறேன், வரதட்சணை ஒழிப்பு விழாவிற்கு திரு காத்தவராயனை விட்டால் வேறு ஆளே கிடையாது என்று அவர் உள்ளன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன், உள்ளன்று வைத்து புறமொன்று பேச மாட்டார். பாத்தீங்களா பாத்தீங்களா? அவர் இங்கு பேச போவதெல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர் பேச போகும் பேச்சை அவர் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இங்கு டேப் ரெக்கார்ட் செய்ய போகிறோம் என்று கூறிக்கொண்டு தன்னுடைய லட்சிய உரையை ஆற்றி இந்த லட்சிய வீரன் சிலை திறந்து வைக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். இப்ப போட்ட மாலையை அழுங்காம குலுங்காம கொடுத்தா பாதி பணம் கொடுத்துருவியா? உங்க அல்ப புத்தி உங்களை விட்டு போவாத. சரி, அப்போ வீட்டுக்கு போய் உதிர்ந்தா தேன்ல போட்டு குல்குந்து பண்ணிக்கிறேன் போ. அது சரி, நீங்க இப்ப பேச போறது எல்லாத்தையும் டேப் பண்ண போறாங்க. பத்திரம் யோசனை பண்ணி பார்த்து பேசுங்க. ஏதாவது வளர்னீங்க, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தாங்களே பட்டங்க, அது எல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க. ஒண்ணு இல்ல, நான் பூக்கடை வச்சிருக்கிறதுனால அவருக்கு ரோஜா பூ மாலை போட்டேன். நகை கடை வச்சிருந்தாக்கா அவருக்கு தங்க மாலையே போட்டிருப்பேன். ஏன்னா அவர் மனசு தங்கமானது.
அப்படின்னு சொன்னாரு. அத போய் நான் விளம்பரப்படுத்திப்பானேன்னு லொடுக்குன்னு மயக்க மூடிட்டேன். அது இல்லைங்க. அதுதான் நீங்க சொன்னீங்க. அச்சா, இப்போ பெரிய கூட்டம் அவர்களே, இது தாய்மார்களே, பெரியவர்களே, சிலை அவர்களே, மைக் அவர்களே, ஷாக் அடிக்கும். கொஞ்சம் விட்டுட்டேன். எனக்கு ஒண்ணு இல்ல, அதிகமான கூட்டங்கள்ல பேச்சு பழக்கம். திடீர்னு ஒரே ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்களா, அதுல ஒரு வடவடப்பு, ஒரு தடுதடுப்பு. அதாவது இப்பொழுது இந்த லட்சிய புருஷனுடைய சிலையை நாம ஏன் திறக்கிறோம்னா, மூடி இருக்கு. அது இல்லப்பா, குறுக்கு நீ புறப்படு. கடைக்கு வருவீங்க இல்ல? நீ புறப்படு, வரப்போ. என்னதான் மாலை போட்டாலும் இப்படியா? அதாவது இப்போ இந்த லட்சிய புருஷன் என்னவாம், பெரிய பணக்கார புருஷனும். அவரு ஜாதி வித்தியாசம் பார்க்காம, வரதட்சணை வாங்காம ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அதனால அந்த சிலைய நான் திறக்கிறதுக்கு கொடுத்து வச்சவன். ஏன்னா நான் வரதட்சணை வாங்க போறது இல்ல, என் பிள்ளைக்கு ஜாதி வித்தியாசம் பார்க்காம ஏழை பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ ஐயோ, என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். இதுக்கெல்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த அழகான சிலையை செஞ்சது யார் தெரியுமா? ஏழை பொண்ணு, கண்டு தெரியாத பொண்ணு மீனா. அம்மா எழுந்து நில்லுமா, ஜனங்கள்லாம் கண் குளிர்ச்சியா பாக்கட்டும். உட்கார்ந்துக்க, உட்கார்ந்துக்கம்மா, உட்கார்ந்துக்க. தந்துடலாமாப்பா? எதை பிடிச்சிருக்கணும்? கயிறு தொங்குதுங்களே, அது எங்களுக்கு தெரியாதா? கேட்டீங்களேன்னு சொன்னேன். ஒரு ரிப்பன் இருந்தாக்கா ஒரு வெள்ளி கத்திரி கொடுப்பாங்க, கட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். சரி, கை தட்டுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிற என்னையா? இங்க வா, நல்லா பண்ணி பெருசா கொண்டு கொடுத்துரு. செலவெல்லாம் தகுந்தது. வா, செலெல்லாம் தத்ரூபமா இருக்குதுடா. எப்பா நல்ல கை வேலைப்பாடு, அருமையா இருக்குது சிலை. என் மகன் சிலையா? சிலையா என் மகன்? வரதட்சணை இல்லாமையா? ஜாதி விட்டு ஜாதியா? கண்ணு தெரியாதவர்களா? பெரியவர்களே, தவறாக நினைக்க வேண்டாம், தப்பாக நினைக்க வேண்டாம். சிலை தத்ரூபாக அமைந்திருப்பதால் அவருக்கு ஒரு படபடப்பு, ஒரு தரதரப்பு. தான் ஒரு செயல் வீரர் என்பதை பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் நிரூபித்து விட்டார் லட்சியவாதி. கவுத்துட்டியடா டேப் ரெக்கார்டர். இந்த நிச்சயதார்த்தத்தை அவரது இல்லத்திலே நடத்திருக்கலாம். இருந்தாலும் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடனும் சாட்சியுடனும் இதை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. திரு காத்தவராயன், காத்தவராயன். அன்பர்களே, ஒரு முக்கியமான செய்தி. நமது லட்சிய வீரர் காத்தவராயன் அவர்கள் அனாவசிய செலவு செய்ய மாட்டார். ஆதலால் உங்களுக்கு கல்யாண அழைப்புதல் தனித்தனியே வராது, எனக்கு நிச்சயமாக தெரியும். அழைப்புதல் வராவிட்டாலும் நீங்கள் எல்லோரும் உங்கள் உற்றார் உறவினர் சுற்றம் பந்தம் அத்தனையும் வந்து 3 வேளையும் சாப்பிட்டு கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு லட்சிய வீரர் காத்தவராயன் சார்பில் நான் உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எம்மா முழுகவுனு, எத்தனை நாளா என்னை ஏமாத்தி என் நெத்தியில நாமத்தை போடணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒண்ணு ஏமாத்தல, உங்க மகன் தான் நம்ம 2 பேரும் ஏமாத்தி மீனாவை ஏறெடுத்து பாத்துட்டார். இது என் பையன் ஏர் எடுத்து பார்த்தானா? என் பையன் இந்த ஜென்மத்துல ஏர் எடுத்து பார்க்க மாட்டான். நான் சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? கொஞ்சம் பாருங்க, அங்க பாருங்க. உங்க மகன் தானே? அப்படிதான் போல இருக்கு. உங்க சிலை திறப்பு விழாவில நம்ம கல்யாண பேச்சு எடுத்த உடனே உங்க அப்பா உரிமைக்கிட்டு இருந்தாராமே, அது கேட்டப்புறமா நீங்க இப்படி பேசுறீங்க. மீனா, எங்க அப்பா இல்ல, இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். அது எப்படிங்க? ஒரு பணக்கார பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளையா வரணும்னு தானே உங்க அப்பா ஆசைப்படுறாரு. இந்த ஏழை பொண்ணுக்கு தானம் பண்றதுக்கு உங்க அப்பா என்ன கடவுளா? சாதாரண மனுஷன் தானேங்க. சாதாரண மனுஷன், அதுவும் சர்வசாதாரண மனுஷன். சமதளத்துல நிக்கிறதுக்கு பயந்து பள்ளம் தோண்டி நிக்கிறானே, அந்த மாதிரி சாதாரண மனுஷம்மா. டாக்டருக்கு படிச்ச என் புள்ளைய பல லட்சங்கள் வரதட்சணையா கொடுத்து கொத்திட்டு போறதுக்கு கியூல நிக்கிறாங்களே. 2 கண்ணும் தெரியாத கபோதி என் புள்ளைய கவுத்துட்டே. அப்பா, அவளை தப்பா பேசாதீங்க. நான் தான் அவளை முதல்ல காதலிச்சேன். சாக்லேட் வேணும்னு குழந்தை அழுவுதே, அது குழந்தை மேல குத்தம் இல்ல, அதை காட்டினவங்க மேலதான் குத்தம். இப்ப என்ன சொல்றீங்க? நில்லு. இத பாருமா, உனக்கு கல்யாண ஆசை இருந்ததுன்னா கடத்தெருவுக்கு போய் ஒரு மாலையை வாங்கிக்கிட்டு அப்படியே தடவினே போ. எவனாவது அந்த மாலைக்குள்ள தலையை விடுவான், அவன் தான் உன் புருஷன். போ, போடாரி. கேட்டீங்களாங்க? நான் அப்பவே சொன்னேன், ஆனா நீங்க கேட்கல. இப்ப எவ்வளவு கொடுமையான வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டி வந்துருச்சு. பெரிய சிலோன் சீத கண்ணீர் வடிக்கிறா, அதை நீ பாத்துக்கிட்டு நிக்கிற. உன்னை சொல்லி குத்தம் இல்ல.
உன்னை வச்சுக்கிட்டு இருக்கிறாளே அந்த முழு கவுன்காரி, அவளை பாதி கவுனா அப்பா என்னப்பா அது கொஞ்சம் கூட நாகரிகம் எல்லாம் பேசுறீங்க. அவள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளுங்க. என்ன இப்ப சீதா பிராட்டி, நான் என்ன அனுமாரு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு? வெட்டுவேன். அட போடா. அப்பா நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. அவ மனசை புண்படுத்துறீங்க. மனசு புண்ணாயிட்ட சைபால் தொடரலாமா?